ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தி எஃப்எஃப்டி சேனல். நான் அருண், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம், தமிழகத்தின் கடன் 10 லட்சம் கோடி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருப்பார். இந்த கடன் எதனால் ஏற்பட்டிருக்குது, கடன் எப்படி வருது, ஏன் கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்த்தோம்னா, தமிழகத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டுமான பணிகள், அதாவது தமிழகத்தை மேம்படுத்துறதுக்காக நிதி பற்றாக்குறை இருக்கும்போது அவங்க ப்ரைவேட் வங்கிகளோ அல்லது அரசாங்கத்துக்கு பணம் தரக்கூடிய செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க மூலயமா ஒரு கடன் பத்திரத்தை போட்டு அந்த கடன் பத்திரத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை வாங்குவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இது நம்ம பர்சனல் லோனு எடுக்கிற மாதிரி கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் பத்திரம் மூலயமா கடன் பெற்று அந்த கடனை பார்த்திங்கன்னா வருடாந்தோறும் ஒரு வட்டியோடு செலுத்துவாங்க அல்லது வட்டி மட்டும் செலுத்துவாங்க. ஏன் கடன் சுமை அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இலவசங்கள்லாம் வாங்குறதால, இலவசங்கள் நம்ம அதிகமாக பெறுறதால அரசாங்கத்தால் அதை சமாளிக்க முடியாது. ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆண்டு வருமானத்துக்கு மேலே அதிகமான செலவுகள் இருக்கும்போது இது மாதிரி கடன் பத்திரங்கள்லாம் போட்டு ப்ரைவேட் செக்டார்ஸோ இல்லைனா கடன் தரக்கூடிய எந்த செக்டார்ஸோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கி மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்காக செலவினம் செய்யும் போது இது மாதிரி கடன் சுமைகள்லாம் அதிகமாகுது. இந்த கடன் சுமைகள்லாம் குறைக்கணும்னா நாம் இலவசங்களை தவிர்க்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, டாஸ்மாக் ஏன் மூட மாட்டேன்றாங்க பார்த்தோன்னா, டாஸ்மாக் மூலிமா அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வருது. ஆகவே நம்ம இலவசங்களை தவிர்த்தாலே டாஸ்மார்க்கில் இருந்து வர வருமானம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்கையும் மூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.